வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. நேத்துல இருந்து தமிழ்நாட்டுல சிங்கப்பெண் படை ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் விஜய் தான் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. நிறைய காட்சிகள், நாடகங்கள், நிறைய உருட்டல்கள், நிறைய அவமானங்கள் நடந்திருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படின்னு நம்ம அண்ணன் விஜய் சிங்கப்பெண் படை அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சிருந்தார். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி வேலுநாச்சி, வீரமங்கை வேலுநாச்சி புரட்சி படைன்னு வச்சிருந்தாரு. யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. வேணாம்ப்பா, வேலுநாச்சி எடுத்தீங்கன்னா சாதி பேரா போயிரும் அப்படின்னு அண்ணன் இந்த பக்கம் மாறி இருக்கிறாரு. ஆக வேலுநாச்சி படை, புரட்சி படை இன்றைக்கு சிங்கப்பெண் படையாக மாறி இருக்கு. இதெல்லாம் உங்க தகவலுக்கு சொல்றேன். அண்ணன் ஆட்சிக்கு 20 நாளைக்கு மேலாகி போச்சு, நெருக்கி 1 மாசம் ஆச்சு. ஏராளமான பாலியல் வல்லுறவுகள், படுகொலைகள், கூட்டம் கூட்டமாக ஒருத்தர் தாக்குவது, கூட்டம் கூட்டமாக வன்முறையில் ஈடுபடுவது, அப்புறம் கழுத்து இருக்கிறது, செயின் இருக்கிறது, இதெல்லாம் சகஜமா சாதாரணமப்பா அப்படின்றது போல தமிழ்நாட்டுல நடந்துட்டு. இது குறித்து ஒரு இடத்துல கூட விஜய் வாயவே திறக்கல. அமைதியா இருக்கிறதா நமக்கு நல்லது, பாதுகாப்பு அப்படின்னு அமைதியா உட்கார்ந்துகிட்டாரு. நேத்து சிங்கப்பெண் படை, எனக்கு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. சிங்கப்பெண் படை நேத்து தான் தொடங்குறீங்க, அதுக்கு ஒரு பரேடு. அப்படியே பாத்தீங்கன்னா குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கு அப்படியே நடந்து போவாங்கள பரேடு, அது மாதிரி பெண்கள் பரேடு பாருங்களேன். பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு எனக்கு புரியல. நீங்க சிங்கப்பெண் படையை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னே உங்களுக்கே தெரியல. சும்மா ஒரு படம் காட்டுவதற்காக ஒரு படைன்ற பேர்ல 2500 பேரை இனிதான் சேர்க்க போறாராம். 3500 கோடி இனிதான் ஒதுக்க போறாராம். ஆனா நேத்து ஷூட்டிங் பரவலா பயங்கரமா போச்சு. நான் தெரியாம கேக்குறேங்க. கல்வி திருவிழான்னு ஒண்ணு நடந்துச்சுங்க, அப்ப இருக்குங்களா? ஸ்டாலின் ஐயா ஆட்சியில கல்வி திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அதுல கல்வியில செய்த சாதனைகள், கல்வியில செஞ்ச சாதனைகளால் பயனடைந்த குழந்தைகள், அதுல வளர்ச்சி அடைந்த குழந்தைகள், சாதித்த குழந்தைகள் அத்தனை பேரையும் மேடை ஏத்தி அது குறித்து பேசினாங்க. உடனே இந்த ஆன்லைன் கும்பல் இருக்குல்ல, பாஜக ஒரு காலத்துல ஆன்லைன் கும்பல்னா இப்போ அவனுங்க எல்லாம் பின்னுக்கு தள்ளி பொய் பரப்புறதுல முதல் இடத்துல இருக்கிறது தற்கொலை கும்பல் தான். நிறைய இன்ஃபுளுசர்ஸ் பயன்படுத்தி நிறைய பேர் வீடியோ போடுறவன் அவன் இவன் எல்லாருக்கும் காசு அடிச்சு விட்டு எவ்வளவு மேக்சிமம் பொய்ய பரப்பொழியோ பரப்பிட்டு இருக்கு இந்த கும்பல். அன்னைக்கு இந்த கும்பல் என்ன சொன்னாங்க, எதுக்கு இந்த நாடகம், எதுக்கு இந்த விளம்பரம் அப்படின்னு கேட்டாங்க. செஞ்சதை வெளியே சொல்றத விளம்பரம் நாங்க, செஞ்சதை மக்களுக்கு சொல்றத நாடகம் நாங்க. எதுவுமே செய்யல. 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா தஞ்சை டெல்டா பகுதியில கார்ல கடத்தப்பட்ட பெண் இன்னைக்கு 15 நாள் ஆக போகுது, நெருக்கி ஒரு 12-13 நாள் ஆக போகுது. இன்ன வரைக்கும் அந்த பிள்ளை கிடைக்கல. அவங்க அம்மா நெஞ்சில் அடிச்சு ரோட்ல நிக்கிறாங்க. ஆனா எதுவுமே நடக்காம நாட்டை எப்படி பாதுகாக்கணும்ன்ற அடிப்படை அரசியல் புரிதலற்ற இந்த கும்பல் நேரத்தை அவ்வளவு பெரிய ஷூட்டிங். ஒரு பக்கம் பறையிடு பாத்தீங்களா, இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணனே இறங்கி கார் ஓட்டுறாப்புல சிங்கப்பெண் படைக்கு. ஆனா அதுல என்ன ட்ரபிள் ஆயிடுச்சுன்னா, அண்ணன் இந்த பெல்ட் மாற்றம்ல கார்ல போகும்போது அந்த பெல்ட் தான் சொருகணும், அப்படித்தான் வேலை. அதுக்கே திணறி போயிட்டாப்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பெல்ட் மாற்றுறதுக்கே இந்த திணறு நம்ம அண்ணன் விஜய் தமிழ்நாட்டை என்ன திணற வைக்க போறாரோ புரியல. பாருங்களேன். இதுல இந்த ஷூட்டிங்ல 2 பாட்டு தான் முக்கியமான பாட்டா இருக்கு. ஒண்ணு சிங்கப்பெண்ணே அந்த பாட்டு, இன்னொன்னு ஆழ போறான் தமிழ அந்த பாட்டு. இந்த 2 பாட்டு தான் பிரதான பாட்டா இருக்கு. எங்க மியூசிக் கச்சேரி அங்க நடக்குதுங்க. பெண்களுடைய பாதுகாப்பு எவ்வளவு சீரியஸா கையில் எடுக்க வேண்டியது. அங்க உட்காந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்க, அங்க உட்காந்து சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிட்டுறீங்க. என்னங்க நடக்குதுங்க? இது பரவாயில்லங்க. அடுத்து ஒரு பெரிய நாடகத்தை நிழல் முதல்வர் ஆதவர்ஜுனா பண்ணாரு பாருங்க. திருவிக்கா எம்எல்ஏ பல்லவி, அவங்க இப்பதான் பிரசவம் ஆயிருக்கு, கையில குழந்தையோட இந்த விழாவுக்கு வர்றாங்க. வந்தாங்கன்னா அந்த குழந்தைய தூக்கி கையில வச்சுட்டு ஆதவர்ஜுனா அதை கொஞ்சிறது என்ன, அதை தூக்கிட்டு போறது என்ன, அப்புறம் அவங்களை உட்கார வச்சு கையில ஒப்படைக்கிறது என்ன, அப்படியே சிவாஜியுடைய பாசமலர் படத்தை பாக்குற மாதிரியே மலர்ந்து மலராத பாட்டு பாடிடுவாங்களோன்னு பயந்துட்டேன்னா பாருங்க, அந்த அளவுக்கு சீன் போச்சு பாருங்களேன்.
பாத்தீங்களா? என்னத்த சொல்றதுங்க. இந்த அம்மா தான் மேயர் பிரியா கிட்ட ஒம்புழுத்துட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ எம்எல்ஏன்னா பெரிய கொம்பு முளைச்சுன்னு நினைக்கிறாங்க. 10 தொகுதியும் சேர்த்து மொத்தமா இருக்கிற சென்னைக்கு அந்த அம்மா தான் மேயரு. நீ ஒத்த தொகுதிக்கு எம்எல்ஏ. உங்க லெவல் என்ன, அவங்க லெவல் என்னன்னு பார்க்கணும். ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணணும். நீ ஏதோ மேல இருந்து குதிச்ச மாதிரியும் இப்படி பண்ணும்போது அவங்க கடுப்புல இருக்கிறவங்க காட்டதான் செய்வாங்க. அப்படி காட்டின ஒரு ஆள் தான் பல்லவி, அது வேற. அண்ணா பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி மேடையில பேசும்போது பயங்கரமா பேசிட்டாருங்க. நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது மனசு பதறுது, மனசு கதறுது, கண்ணீர் வருது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம குடும்ப பிள்ளைங்க இப்படி பாடுபடுதுங்களே அப்படின்னு கவலைப்பட்டாராம். ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காது. ஏங்க மனசு பதறுது, கதறுது. ஒரு வார்த்தை பேசலாம், பதவிக்கு உட்கார்ந்தாச்சு, பொறுப்புல நின்னாச்சு. ஒரு பேச்சு பேசணும், ஒரு ஊடகத்துல தகவல் சொல்லணும், நாங்க இறங்கி அடிப்போம், எவனும் தப்பு செய்ய முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு பஞ்ச் டைலாக்காவது அடிச்சு விட்டு போ, வழக்கம் போல. இப்ப எதுவுமே செய்யலையா, ஆனா பதறுது, கதறுது, கண்ணீர் வருது. ஏன்னா பூரா நம்ம குடும்பத்து பொம்பளை பிள்ளைங்க. எத்தனை நாளைக்கு இந்த சென்டிமெண்ட் டிராமா மூலமா அரசியல் அறிவற்ற பெண்களை ஏமாத்த போறீங்க? இது எவ்வளவு பெரிய தற்கூரித்தனம் மட்டும் இல்லைங்க, திருட்டுத்தனம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு மோசமான முதுகுல குத்துறத்தனம். இது மோசமான பயங்கரவாதம். ரொம்ப தெளிவா இருந்துக்குங்க. இவங்கெல்லாம் அரசியலில் ஆபத்தானவர்கள். பாதிக்கப்பட்ட பெண்களை சென்டிமெண்டா, எமோஷனலா அவங்கள லாக் பண்ணி அவங்ககிட்டயே நல்ல பேர் வாங்கி ஜெயிச்சிடலான்ற அளவுக்கு கிரிமினல்ஸ். அதைத்தான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பதவியில இருப்பாராம், இவர் தான் பொறுப்புல இருப்பாராம். 40க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவு 20-15 நாள்ல நடக்குமா? ஆனா அதை பூரா வேடிக்கை பார்ப்பாராம். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மேடையில உருகி உருகி பேசுவாராம். என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டுல? இது பரவாயில்லங்க. அடுத்து அவர் சொல்றாரு, ஒவ்வொரு வீட்லயும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நான் எலெக்ஷன் அப்ப சொன்னேன். அது சும்மா எலெக்ஷன் இதுக்காக சொல்லல, நான் மனசுக்குள்ள இருந்து சொன்னேன். நல்ல மனசுக்குள்ள இருந்து சொன்ன சாமி. மனசுக்குள்ள இருந்து சொல்லி இருந்தா உனக்கு பதறி இருக்கணும். 10 வயது குழந்தைய கொடூரமா ரேப் செஞ்சு மூஞ்சி முகரையெல்லாம் சதைச்சு, பல்லெல்லாம் உடைச்சு, கழுத்தை உடைச்சு, ராத்திரி அந்த அம்மாவுக்கு தெரியாம எரிச்சிங்களே உங்க போலீஸ, அன்னைக்கு உனக்கு பதறி இருக்கணும். ஆனா உங்களுக்கு பதறலைன்னா, இன்னமும் சொல்றேன்னா, உங்க எம்எல்ஏ துணையோட உங்க கட்சி பெண்ணுக்கு பாலியல் வல்லுறவு செஞ்சு, அதை கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வல்லுறவு உங்க கட்சி பெண்ணை செய்யறாங்க. அதுக்கு துணையா அந்த ஆளுகளை காப்பாத்துறதுக்கு நிக்கிறது யாரு? உங்க எம்எல்ஏ. அந்த குற்றவாளி லாட்டரி சரவணனை இன்னும் பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கீங்களே. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் களத்துல இறங்கி அந்த பொண்ணை வச்சு உங்களை அடிச்சு ஓட விடல பாருங்களேன். அதை விடுங்க. இப்ப புதுசா ஒருத்தரை சேர்த்திருக்கீங்களே, பார் நாகராஜ். இந்த பார் நாகராஜ் யாரு? பொள்ளாச்சி பாலியல் வழக்குல 8 மணி நேரம் சிபிஐ விசாரிச்ச பொள்ளாச்சி ஜெயராமன் மகனுடைய ஃப்ரெண்டு. பொள்ளாச்சி ஜெயராமன் யாரு? அதிமுக அமைச்சர். அவருடைய பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்டு இந்த பார் நாகராஜ். இந்த பார் நாகராஜ விசாரிச்சுட்டு கடைசியில பாஜகவோட உதவியோட இந்த பார் நாகராஜ காப்பாத்துனீங்க, சரியா? இந்த பார் நாகராஜ் உள்ள போனா பல திடுக்கிடும் தகவல் வெளியே வந்துடும், அந்த பாதுகாத்தீங்க. அந்த ஆள் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? நம்ம அண்ணன் விஜய் கூட போய் சங்கமம் ஆயிட்டாரு. பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக டிவிக்கே மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் செய்யற குற்றவாளிகள் ஃபுல்லா மொத்தமா சங்கமம் ஆயிட்டு இருக்கிறானுங்க. டேஞ்சரான ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கு டிவிக்கே. அதுல எங்க சுத்தி பார்த்தாலும் பெண்களுடைய பிரச்சனைக்கு காரணம் போதைப் பொருளா இருக்கு. ரைட்டு. இது ஒன்னும் 2026 மே 10 வந்தது இல்ல. அதாவது இவர் பதவியேற்ற பிறகு வரலையா, முன்னாடி இருந்தே இருக்கு. இது அவங்க எல்லாம் கண்டுக்கவே இல்லை. யாரு? திமுக. ஆனா அண்ணனுக்கு மேடையில நின்று கதறது வழக்கம் தானே. பதறுவாரு, கதறுவாரு, கண்ணீர் விடுவாரு, சத்தமா பாடுவாரு. இதெல்லாம் அண்ணனுக்கு வழக்கம். அதை இன்னும் விடல பாவம். ஆட்சி மாறி போச்சு, நீ தான் முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்துருக்கன்னு கூட அண்ணன் மறந்து விட்டு அவர் வாட்டுக்கு வளருவாருன்னு வச்சுக்கவே. இங்கேயே அதான் செய்யறாரு. 2026 மே 10 இருந்து வரலையாம், முன்னாடி இருந்தே வருதான். ரைட்டு. பல வருஷமா இருந்த பிரச்சனை அதை கண்டுக்காம விட்டுட்டாங்களாம். எந்த பிரச்சனை? போத பிரச்சனை. ஏப்பா உன் கூட ஒருத்தர் இருக்காருல்ல, நிழல் முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனான்ற கார்பரேட் கிரிமினல், அவருடைய மாமன், அவரோட சித்தப்பா முறை, அதாவது பொண்டாட்டியோடைய மாமன் மாட்டியிருக்காரு. ஒய்ஃப் டெய்ஸி மாட்டியிருக்காங்க. மாமியாரு
லீமா ரோஸ் மாட்டி இருக்கிறாங்க. உங்க குடும்பமே மொத்தமா வந்து போதை மருந்து கடத்தல்ல மாட்டிருக்கீங்க. சிபிஐ அறிக்கை வெளியிட்டு இருக்கு. ஆனா போதை பொருளை உடைக்காம விட்டாங்களாம். இதெல்லாம் வேடிக்கை பாக்குறாரு. என்ன அது? இல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா? நேத்து தாவேகாரன் 12.5 கிலோ கஞ்சாவோட புடிபட்டிருக்கேன் நேத்து. பாருங்களேன். இவர் ஆட்சி ஏத்து 2-3 நாள்ல வீட்டுல தாவேகா கொடி பறக்குது, சைட்ல கஞ்சா செடி வளருது. எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணிவிட்டு பழிய தூக்கி எதிர்கட்சி மேல போடுறீங்கல்ல. உங்களுக்காக வைரமுத்து ஒரு வரி எழுதியிருப்பாரு. வழி தேடுறவன் மேதை, பழி போடுறவன் கோழைன்னு எழுதியிருப்பாரு. நீ வழி தேடணும். சரி செய்ய வழி என்ன? சட்டத்துல இன்னும் என்ன மாற்றம் பண்ணலாம்? மக்களுக்கு என்ன மாதிரியா போய் சேர்க்கலாம்? அந்த வழி தேடணும். பழி போடுறவன் கோழை. கோழைகள் தான் பழி போட்டுட்டு தன்னை நல்லவனா காட்டி தப்பிப்பாங்க. அப்படி பார்த்தா விஜயும் கோழை தானே. திமுக இந்த போதை ஒழிப்புல முதல்ல சொத்தை பறிமுதல் பண்ற திட்டத்தை கொண்டு வந்ததே திமுக தான். சொத்தை முன்னாடி எல்லாம் பறிமுதல் பண்ண மாட்டாங்க, ஆட்களை பிடிச்சி ஜெயில போவாங்க. இப்ப சொத்தையும் பறிமுதல் பண்றாங்க. ரெண்டாவது கட்டாயமா குண்டாசுலதான் அவங்கள போடணும்ன்ற ஒரு விதிமுறைகளையும் வகுத்ததும் திமுக தான். இது மாதிரி நிறைய இடங்கள்ல குட்கால இருந்து பல்வேறு விதமான போதைப் பொருள் அடுத்து 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 பிடிச்சு அழிச்சவங்களும் இவங்க தான். அதுக்காக தனி படைகளை உருவாக்கி இது பண்ணவங்க. இப்படி பல விஷயங்களை நீங்க சொல்லிட்டே போகலாம். ஆனா எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருந்தாங்க. இவரும் அறுத்து தள்ளிட்டாரு. பாருங்களேன். பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. இத பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்ல. அடுத்து ஒரு அரிய பெரிய கருத்தை சொன்னாரு. பெண் குழந்தைகள் பிரச்சனை என்பது சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லையா, அப்புறம் தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, தனி மனிதனுடைய நேர்மை சம்பந்த வாழ்க்கை முறை சரி பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாருங்க. எங்க போன ஆட்சியில் இதை நாங்க சொன்னோமே. வெறும் சட்ட திருத்தம் மட்டும் ஒரு மாற்றத்தை செய்யாது, சமூக மாற்றம் முக்கியம். அதுல கல்வி நிலையங்கள் தன் பங்கு செய்யணும். பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்ல பெண்கள் குறித்தும் ஆண்கள் குறித்தும் புரிதலை உருவாக்கணும். பாடத்திட்டங்கள் மாற்றப்படணும். நீதிமன்றங்களும் காவல்துறையும் சட்டப்படி பெண்களுக்கு உதவி செய்யணும். இதை தாண்டி அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். குடும்பங்கள் வளர்க்கும் போதே குழந்தைகளை சமத்துவத்தோடு வளர்க்கணும். இப்படி பல விஷயங்கள் நம்ம சொன்னோம். அன்னைக்கு நம்மளை பார்த்தா பைத்தியக்காரை மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு அதவே ஒப்பிக்குது இந்த பீஸ். பாருங்களேன். இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா என்னன்னா சமூக ஒழுங்கு தனி மனித ஒழுங்கெல்லாம் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கெல்லாம் என்ன அருகதை இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா அதை ஃபுல்லா உடைச்சிட்டு எலவு வீட்டுக்கும் கல்யாண வீட்டுக்கு நீங்க யாரோட போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு மிஸ்டர் விஜய். நாங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நீங்க பேச வைக்கிறீங்க. இதுல நேத்து போடப்பட்ட ஒரு பொய் நியூஸ் கார்டு ஒண்ணு இருக்குங்க. அது என்ன தெரியுமா? முதல் திருநங்கை இந்த சிங்கப்பெண் படையில சேர்ந்துட்டாங்களாம். எங்க 2016 இருந்தே பல திருநங்கைகள் உள்ள வந்து அரசு பணிகள்ல தனியார் நிறுவனங்கள்ல எல்லாம் உள்ள வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருநங்கைகளுடைய ஆக்டிவிஸ்ட்ன்ற முறையில எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பலரும் அரசு வேலைக்கு வந்துட்டாங்க. அரசு வேலைகள்ல திருநங்கைகளை சேர்க்கணும். திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தணும். பஸ்ல கட்டணமில்லா பேருந்துல திருநங்கைகளுக்கான வாய்ப்பு, திருநங்கைகளுக்கு நிலம் கொடுக்கணும், வீட்டுமனை பட்டா கொடுப்பது, வேலை வாய்ப்புல முன்னுரிமை. குறிப்பா டாடா நிறுவனம் வேலை வாய்ப்பு கொடுக்கும் போது பாதி பெண்களுக்கும் திருநர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தமே போடப்பட்டிருக்கு. 2008 முதல்ல தமிழ்நாட்டுல திருநங்கைகளுக்கான இந்தியாவிலே திருநங்கைகளுக்கான நல வாரியத்தை உருவாக்கியது டாக்டர் கலைஞர். திருநங்கைகளுடைய அடையாளத்தை உடச்ச கடலை 9ன்னு பேசி கேலி செஞ்சிட்டு இருந்த சமூகத்துல திருநர்கள், திருநம்பிகள், திருநங்கைகள் அப்படின்னு மாத்துறது கலைஞர். 2020 உச்ச நீதிமன்றம் எல்லா மாநில அரசுகளும் திருநர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், நலவாரியம் ஆரம்பிக்கணும் போது நம்ம 2008 ஆரம்பிச்சு முதல் முறைய விதை போட்டவங்க. ஆனா இன்னைக்கு பொய்ய பரப்பிட்டு இருக்க ஒரு கூட்டம். 2வது அண்ணன் திருநர்களுக்கான ஒரு விங்க உருவாக்குறாரு. திருநங்கைகள் திருநம்பிகளுக்கான ஒரு தொகுதியை உருவாக்குறாரு. அதுல பட்டியலிடும் போது 9ன்ற இடத்துல போடுற. நாங்க அது இப்படிதான் கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தோம் எல்லாரும். இன்னைக்கும் 9ல தான் அந்த குழு வரணுமா? ஏன் 8ல வரக்கூடாதா? 7ல வரக்கூடாதா? இதை கேட்டிருக்கிறாங்க லிவிங் ஸ்மைல் வித்யா. அவங்க நாடகத்துறையில பெரிய ஆளு, வெளிநாட்டுல இருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டும் கூட அவங்க
பாத்தீங்கன்னா அவ்வளவு கேள்வி கேட்டாங்க. இன்னும் எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த அசிங்கத்தை நாங்க தூக்கி சமக்கணும்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, 8 8 8 8க்குள்ள 1 சேரு, 10 10 10 10க்குள்ள 1 வெட்டு. பாட்டு எழுதுன நீங்க திருநங்கைகளுக்கு நல்லது செஞ்சிருவீங்க. நம்புங்க மக்கா. ஆக மொத்தம் நேத்து நடந்தது ஷூட்டிங் முடிஞ்சு அன்னை டெல்லிக்கு கிளம்பி போயிட்டாரு, பொழப்ப பார்க்க கிளம்பிட்டாரு. நாம தான் இங்க பொய்ய பரப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பொய்ய பரப்புறது நாளைக்கு உங்களுக்கே விஷமா விடியும். கவனமா இருங்க.